103 சங்கீதம் முதல் 2 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாருங்க, ஆத்துமாவை பார்த்து பேசுகிறாரு. தாவீது ராஜா அவர்கள் தன்னுடைய வயதான காலத்தில் இந்த சங்கீதத்தை எழுதினதாக சொல்லப்படுகிறது. அவருடைய வயசான அந்திம காலத்தில் அப்போ அவர் யோசித்து பார்த்துருப்பார், தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்த விதம். 40 வருஷம் இந்த ராஜ்யத்தில் ராஜாவாக என்னை ஆளுகை செய்ய வைத்தார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆடு மேய்த்து கொண்டு குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டிருந்த என்னை தேவன் தெரிந்து கொண்டாரே, அதை யோசித்து பார்த்துருப்பார். சின்ன பையனாக ஆடுகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தேன். என் குடும்பத்தார் கூட என்னை ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை. தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டி வைக்க வேண்டுமென்று சொல்லி அனுப்பின போதிலும் தாவீதை மட்டும் கூப்பிடவில்லை. பரவாயில்ல, அவன் பாட்டு ஆடு மேய்க்கிட்டோம், அவங்க என்ன பண்ண போகிறான், அவனுக்கு ஒரு மரியாதை கூட இல்லை. அந்த குடும்பத்தை சார்ந்தவன் என்று கூட அந்த குடும்பத்தார் அவனை கனப்படுத்தவில்லை, சேர்த்து கொள்ளவில்லை. அப்படி புறக்கணித்த நிலைமையில் தேவனுடைய கண்கள் அவனை கண்டது. தாவீது வரணும், அவனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட சமயம் கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்து சின்ன வயதில் அபிஷேகம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் கோலியாத்துக்கு முன்னால் நின்ற போதும் அந்த கோலியாத்தை வீழ்த்தும்படிக்கு ஆண்டவர் செய்து இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் அவனை குறித்து பேசும்படி செய்தார். அவன் போன இடத்திலெல்லாம் ஜெயம் கொடுத்தார். தாவீதனுடைய யுத்த காரியங்களை வாசித்தால் ஒரு இடத்துல கூட தாவீது தோல்வி அடைந்ததாக சொல்லப்படவில்லை. எல்லா இடத்திலும் ஆண்டவர் ஜெயம் கொடுத்தார். எல்லாம் தாவீது யோசித்து பார்த்துருப்பார். அந்த வயதான காலத்தில் படுக்கையிலிருந்து தேவன் என்னை நடத்தி கொண்டு வந்த விதம் எப்படி, நான் போன இடத்திலெல்லாம் என்னை காப்பாற்றினார். தாவீதை பெலிஸ்தர்கள் குறிவைத்தார்கள். தாவீதை கொன்னுறணும் என்பதாய் ராட்சதர்களை நியமித்தாங்க. ஏனென்றால் அவன்தான் கோலியாத்தை வீழ்த்தி, ராட்சதனை வீழ்த்தி ஒரு பெரிய பெலிஸ்தரை முடக்கினதுனால் அவன் மேல் அவனுங்களுக்கு ஒரு பெரிய கோபம் இருந்தது. தாவீதை குறிவைச்சு தாக்குறதுக்குன்னே ராட்சதர்களை எழுப்பியிருந்தார்கள். ஆனால் தேவன் எல்லாத்துக்கும் விலக்கி தாவீதை பாதுகாத்தார். இதெல்லாம் தாவீது யோசித்து பார்த்துருப்பார். இல்லை, ஒவ்வொரு காரியமாக யோசித்து ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் பாதுகாத்திருக்கிறார் என்று. யாருக்கு உதவியாக இருந்து கோலியாத்தை வீழ்த்தினாரோ அதே சவுல் ராஜா பொறாமையினாலே எழும்பி தாவீதை கொல்லும்படி வேட்டையாடுகிறான். நான் கவுதாரியை வேட்டையாடுவதை போல வேட்டையாடினாராம். மரணத்திற்கும் எனக்கு ஒரு அடி தூரம்தான் இருக்கிறது என்று தாவீது சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் வேட்டையாடப்பட்டான். வனாந்தரத்திலே ஓடுகிறான், மலை குகைகளிலே தங்குகிறான். யோசித்து பாருங்கள், ஒரு சொந்த வீட்டில் போய் தங்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அவன் துரத்தப்படுகிறான். ஒரு தேசத்தினுடைய இராணுவமே அவனை தேடுகிறது, அவனை அழித்து விடும்படியாக. அதனால் ஆண்டவர் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. தேவர் அவரை பாதுகாத்து நடத்தினார். அதெல்லாம் அவர் யோசித்து பார்க்கிறார். ஆண்டவர் நடத்தி கொண்ட வந்த விதம் யோசித்து பார்க்கிறார். அந்நிய தேசத்தில் போய் பைத்தியக்காரனை போல நடித்து ஒரு மென்டல் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அளவிற்கு பைத்தியக்காரனாக நடித்து தன் உயிரை காத்து கொள்வதற்காக அதிலெல்லாம் ஒரு பட்ட சிரமங்கள் மத்தியில் ஆண்டவர் கூட இருந்து தாவீதுக்கு துணை நின்று ஆண்டவர் பாதுகாத்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். முதல் 7 வருஷம் அவர் ஹெப்ரோனில் ஒரு கோத்திரத்துக்கு தான் ராஜாவாக இருந்தார். அதன் பிறகுதான் அவர் எல்லா சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறுகிறார். கூட இருந்தவங்களே துரோகம் பண்ணுறாங்க, கூட இருந்தவங்களே நம்ப முடியலை. அந்த மாதிரி காரியத்திலெல்லாம் தாவீது கடந்து வந்தார். அவர் சொல்லுங்க, நான் ராஜாவாக்கி விட்டேன், கர்த்தர் என்னை ராஜாவாக்கிட்டார், நான் இன்னும் பலவீனம் உள்ளவனாய்த்தான் இருக்கிறேன் என்பதாய் தாவீது சொல்லுகிற சம்பவங்களை வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி ஒரு கடந்து வந்த பாதை, இடையிலே பாவத்தில் வீழ்ந்து சமாதானத்தை இழந்து அந்த போராட்டம், அதனால் குழந்தையை இழந்து
இந்த பாடுகள் வழியெல்லாம் அவர் கடந்து வருகிறார். ஆனாலும் தேவனுடைய கண்கள் தாவீதின் மீது நோக்கமாக இருந்து அவருடைய மீறுதல்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து, காலில் செருப்பு இல்லாமல் ஓடக்கூடிய நிலைமை, சொந்த மகன் துரத்துகிறான், காலில் பாதரட்சி அணிய கூட டைம் இல்லை, அந்த மாதிரி செருப்பு கூட அணியாதபடி தப்பித்து ஓடின சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். நான் திரும்பி இந்த நாட்டுக்கு வருவேனா, ராஜா வருவேனா தெரியாது, உயிர்த்த போதே பெரிய விஷயம் என்று ஓடின தாவீதை தேவன் திரும்ப கொண்டு வந்தார். இதெல்லாம் இந்த சரித்திரத்தை வாசிக்கும்போது அவர் படுக்கையிலிருந்து இதெல்லாம் யோசித்து பார்த்துருப்பார். தன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் தாவீதை யோசித்து பார்த்து, இப்போ பாருங்கள், அந்த வயதான காலம் வரைக்கும் தேவன் அவருக்கு ஜெயம் கொடுத்து ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்தி, ஆண்டவர் ஒரு குமாரன் சாலமோனை கொடுத்து, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற திட்டங்களை கொடுத்து, அதற்காக எக்கச்சக்கமான தங்கம் வெளியே சேகரித்து வைக்க செய்து, அதெல்லாம் ஒன்றா யோசித்து பார்க்குறார். தேவன் எப்படி எங்கேருந்து எங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட என்னை தேவன் எங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு நன்றி, ஆண்டவர் மேலே உள்ள அன்பு பொங்குகிறது. ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு அவருடைய இருதயம் நன்றியினால் பொங்குகிறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறார், தாவீது என் ஆத்துமாவே அப்படின்னு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நம்ம சில சமயம் ஆண்டவரோடு பேசுகிறோம், இல்லை ஆண்டவரோடு பேசுகிறோம், அது ஜெபம். சில சமயம் பிசாசோடு பேசுகிறோம், இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், உன்னை துரத்துகிறேன் என்றெல்லாம் பேசுகிறோம். இங்கே தாவீது தன்னுடைய ஆத்மாவோடு பேசுகிறார். நம்முடைய ஆத்மாவோடு நம்ம பேசணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, அவர் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, அதை நினைத்து பாரு, நீ ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு அவருடைய ஆத்மா பொங்கி இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார். இப்போது இன்றைக்கு இந்த வருஷம் முழுவதும் திரும்பி பாருங்கள். ஆனால் இன்றைக்கு வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை, நாம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, இந்த கொள்ள நோய்க்கெல்லாம் தப்பி வந்திருப்பது ஆண்டவருடைய கிருபை. யோசித்து பாருங்கள், ஆண்டு செய்த நன்மைகளை இந்த ஒரு வருஷத்தில் அவர் செய்த நன்மை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். இந்த நாட்கள் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிற ஒரு நாட்கள் இது. நான் டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலேயே கடைசி மாதத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது, இந்த வருஷம் முழுதும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தா இந்த மாதம் முழுவதும் நன்றி சொன்னால் கூட போதாது. என் ஆண்டவர் செய்த நன்மைகள் அப்படி யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எனக்கு வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, சுகம் வேணும், விடுதலை வேணும், இதெல்லாம் நம்ம நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் முழுதும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். அவரை ஸ்தோத்திரம் சொல்லாமல் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவ்வளவு நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அப்போ நம்ம நன்றி சொல்லுவது என்பது உதட்டிலிருந்து வருகிறதா இருக்கக்கூடாது, உள்ளத்திலிருந்து ஆத்மாவிலிருந்து ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார். அப்படி நம்ம முழு உள்ளத்தோடு அவரை துதிக்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 10 பேர் குஷ்டரோகிகள் வந்தாங்க, தாவீதுக்குமாரனே இறங்குன்னு கூப்பிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், சரி வாழ்நாள் முழுது இப்படியே கஷ்டப்பட்டு இனி அவ்வளவுதானா, நம்முடைய வாழ்நாள் முழுது இந்த குஷ்டரோக வியாதி தானா, எல்லாமே முடிஞ்சு போச்சான்னு கலங்கி கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இப்போ ஆசார இடத்துல காண்பீங்க. அவ்வளோதான், அந்த ஒரு வார்த்தை. சுகமானவங்க தான் ஆசாரியன்கிட்ட போய் காண்பிப்பாங்க. குஷ்டரோகியாக ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்புறம் சுகமாயிற்று அப்படின்னு சொன்னால் அவங்க ஆசாரியன் தான் தீர்மானிக்கணும். தேவாலயத்தில் போய் ஆசாரியன்கிட்ட காமிக்கணும், நான் குஷ்டரோகியாக இருந்தேன், சுகமாயிட்டேன் பாருங்கன்னா அவன் செக் பண்ணிவிட்டு, ஆமாம் குஷ்டரோகம் வந்த வியாதி எல்லாம் சரியாயிற்று, நீ காணிக்கை செலுத்திட்டு இப்போ வீட்டுக்கு போகலாம் சொன்ன பிறகு தான் வீட்டுக்கு போக முடியும், சமுதாயத்துக்குள்ளே போக முடியும். இல்லாட்டா சொந்த வீட்டுக்கு கூட போக முடியாது.
அப்போ ஆசாரியங்கிட்ட போய் யார் காமிக்க முடியும்? சுகமானவங்க தான் காட்ட முடியும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, குஷ்டரோக வியாதிப்பட்டவங்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியரிடத்தில் காண்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இயேசு அவங்க மேலே கை வைத்து சுகமாக்கி அனுப்பவில்லை. வாங்க இல்லைன்னா வாங்க எல்லாம் வரிசை வாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் சரியாயிருன்னு இயேசு கை வைத்து சுகமாக்கி அனுப்பலை. ஆண்டவர் சொல்கிறார், ஆசாரியரிடத்தில் கொண்டு போய் காண்பீங்கன்றார் பொதுவாக. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு ஆசாரியர்கிட்ட காமிக்கிறதா இருந்தால் சுகமானால் தானே காட்ட முடியும். அப்போ இயேசு நம்மளை சுகமாக்கிட்டார். ஆனால் இன்னும் நோய் இருக்குது, குஷ்டரோகம் இருக்குது. ஆசாரியர்கிட்ட இப்போ அவங்க யாருமே கேட்கல, என்ன ஆண்டவரை சுகமாக்குங்க, நாங்கள் ஆசாரியர்கிட்ட கொண்டு காண்பிக்கிறோம். சுகம் இல்லாமல் எப்படி ஆசாரியர்கிட்ட போய் காண்பிக்க முடியும்னு ஒருத்தரும் கேள்வி கேட்கல. அவங்க விசுவாசித்தாங்க. இயேசு சொல்லிட்டா அவ்வளோதான். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவங்க போகிறாங்க. போகிற வழியில் சுகமாயிட்டாங்க. யாராவது ஒருத்தர் என்னையா அவர் ஆசாரியர்கிட்ட போய் காமின்னு சொல்கிறாரு, நம்மளை சுகமே ஆக்கலை, இப்படி கொண்டு போய் காமிக்கிறது? இவர் சரியில்லை, இயேசுவை பற்றி என்னென்னோ சொன்னாங்க, நானும் நம்பி வந்தேன், நீங்கள் சொன்னீங்கன்னு போங்கய்யா அப்படின்ட்டு எவனாவது போயிருந்தா அந்த நோயில் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பான். ஆனால் 10 பேரும் விசுவாசமாக போகிறாங்க. சரி இயேசு சொல்கிறாருன்னா ஏதோ காரியம் இருக்கிற ஆசாரிகிட்ட போகலான்னு போகிறாங்க. போகிற வழியில் சுகமாயிட்டாங்க. இப்போ வியாதி போயிட்டு, ஏன்னா இயேசுவின் வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்தார்கள், அதை விசுவாசித்த போனாங்க, சுகமாக்கி விட்டு. சுகமாயிட்டு, குஷ்டரோகம் இல்லை, எல்லாம் சரியாயிட்டு. தொட்டு பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, சுகமாயிட்டு. எவ்வளோ பெரிய அற்புதம்! அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க, நேரம் ஆசாரியர்கிட்ட போகணும், காமிக்கணும். நம்ம வீட்டுக்கு போய் எத்தனை மாதம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு குடும்பத்தாரெல்லாம் பார்த்து, ஐயோ இந்த தொழுநோயினால் ஊரை விட்டே நம்மளை விரட்டிட்டாங்க, இன்னும் போய் நம்ம சொந்த குடும்பத்தை பார்க்கணும், வீட்டாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவசரமாக தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடுறாங்க ஆசாரியங்கிட்ட. ஒரே ஒருவன் நின்று யோசித்து பார்க்குறான், நான் சுகமாயிட்டேன், இதுக்கு யார் காரணம்? அந்த இயேசு. நான் அவருக்கு என்ன கொடுத்தேன்? ஒன்றுமே கொடுக்கலையே. ஆனால் அவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரே, எனக்கு என் வாழ்க்கையை மாற்றிட்டாரே. என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சேன்னு இருந்தேன், இப்போ என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டு செய்துட்டாரே, ஒரு புதிய வாழ்க்கையை எனக்கு தந்துட்டாரேன்னு சொல்லி முதல்ல ஆசாரியன் முக்கியமல்ல, நான் போய் அவருக்கு நன்றி சொல்லணும். அவன் திரும்பி போகிறான். எவ்வளோ தூரத்துலேருந்து திரும்பி போனான்னு தெரியாது. ஒருவேளை கொஞ்சம் தூரம், ஒரு 100 அடி, அது 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் அவன் திரும்பி போகிறான் இயேசுவை தேடி. அவன் இயேசு ஒரே இடத்துல இருக்க மாட்டார், அவர் பிரயாணப்பட்டு கொண்டே இருப்பார். அவரை தேடி கண்டுபிடிச்சு போகிறான். போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுகிறான். அவன் தேங்க்ஸ் சொல்கிறான் ஆண்டவருக்கு, என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்துட்டீங்க, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்துட்டீங்க, நன்றி சொல்கிறான். அப்போ இயேசு அவனை பார்க்கிறார். அவனை குறித்து அவருக்கு சந்தோஷம். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே? சரிங்களா? அப்போ இயேசுடைய எதிர்பார்ப்பு என்ன? இவன் எனக்கு காசுலாம் கொடுக்க வேண்டாம், பணம்லாம் கொடுக்க வேண்டாம், ஒரு நன்றியோடு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்ல. ஆண்டவர் அதான் எதிர்பார்த்தார். நீ ஒரு ஆள் தானே நன்றி சொல்ல வந்திருக்கிற, மற்ற 9 பேர் எங்கே? அவன் என்ன பார்த்து, அவங்கெல்லாம் போயிட்டாங்கப்பா ஆண்டவர், அவங்கெல்லாம் ஆசாரியன்ட்ட, நீங்கள் சொன்னீங்கள்ல ஆசாரியன்ட்ட போய் காமிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு, அவங்கெல்லாம் வேகமாக போயிட்டாங்க. இவனுக்கும் குடும்பம் இருந்திருக்கும், இவனுக்கு வீடு இருந்திருக்கும், இவனுக்கும் குடும்பத்தார் இருந்திருப்பாங்க, இவனுக்கும் ஆசை இருக்குது அவங்களெல்லாம் பார்க்கணும். எத்தனை மாதம் ஆச்சோ வீட்டை விட்டு அவன் துரத்தப்பட்டு. ஆனால் அவன் நன்றி உள்ள இருதயத்தோடு இயேசுக்கு முன்னால் நின்று, உமக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்கிறேன், நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். இயேசுடைய உள்ள மகிழுகிறார். ஒரே ஒருவன் வந்திருக்கிறான் எனக்கு நன்றி சொல்ல. 10 பேரை நான் குணமாக்கினேன், ஒருவன் தான் நன்றி சொல்ல வந்திருக்கிறான், மீதி 9 பேர் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக நன்றி சொல்கிறோம்? நன்றி உள்ள இருதயத்தோடு. ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை, நமக்கு வாழ்க்கை முழுதும் பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையை பார்த்து அற்புதம் செய்த ஆண்டவர் செய்த அற்புதங்களை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் மறந்து போகிறோம். ஏன்னா ஒரு பிரச்சனை தீர்ந்துட்டு அப்புறம் அடுத்த பிரச்சனை வந்தோடனே அதில் தான் கவனம் செலுத்துகிறோம். இந்த காரியத்தை தீர்ந்து போக ஆண்டவர் அற்புதம் செய்தாரே, அதை நினைத்து நாம் நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். அது குறித்து யோசிங்க, அதை குறித்து சிந்திங்க.
ஆண்டவர் செய்த நன்மைகள் என்னென்ன? ஒரு நாள் தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் வந்து பூமிக்கு அனுப்பி வச்சார். யார் யார் ஜெபம் பண்ணுறாங்க அந்த ஜெப குறிப்பெல்லாம் திரட்டி கொண்டு வாங்க, அவங்க ஜெபத்துக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கணும் போங்கன்னு தூதர்கள் ஒரு கூட்டத்தை அனுப்பினார். அவங்க உலகமெல்லாம் போனாங்க. எங்கெங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க அந்த மக்களுடைய ஜெப குறிப்பை எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வருவதற்கு சேகரித்து கொண்டு வரணும். ஒரு கூட்டம் தேவதூர்களை கூப்பிட்டார் ஆண்டவர். யார் யார் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க, நன்றி சொல்கிறாங்க, அதெல்லாம் திரட்டி கொண்டு வாங்க, யார் உங்கள் வேலை போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அவங்க எல்லாம் பூமியெல்லாம் போனாங்களாம். எல்லா இடமும் யார் யாராவது தேங்க்ஸ் சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க திரட்டினாங்க. சாயங்காலத்தில் எல்லாம் பரலோகத்துக்கு போகிறாங்க. எல்லாம் திரட்டி கொண்டு போனால் இந்த ஜெப குறிப்பு கொண்டு வர போனாங்களே, சுமக்க முடியாத அளவு ஜெப குறிப்பு இவ்வளோ இருக்குது. ஜெப குறிப்பு லட்சக்கணக்காக இருக்குது. அதெல்லாம் சுமக்க முடியாமல் கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்னால் வச்சாலும் இவ்வளோ ஜெப குறிப்பு. ஆமாம் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க, மளிகை கடை பில்லு மாதிரி. எனக்கு அது வேணும், இது வேணும் ஆண்டவர், அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ காரியம் இருக்குது. எல்லாம் வந்து இவ்வளோ ஜெப குறிப்பு, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியா, சரி வைங்க, அவங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து அவங்க வந்தாங்க. ஸ்தோத்திரம் நன்றி சொன்னதை சேகரிக்க போனாங்கள, இவ்வளோண்டு கொண்டு வர்றாங்க. ஜெப குறிப்பு அவ்வளோ இருந்து சுமக்க முடியாத அளவு, இது இவ்வளோதான் இருக்குது. ஆண்டவர் பார்த்தார், என்னது இவ்வளோதான் நன்றி சொன்னார். 1 மணி நேரம் ஜெபிச்சா சும்மா 1 மணி நேரம் தேங்க்ஸ் பேருக்கு சொல்லிவிட்டு அவங்க ஜெப குறிப்பு தான் நிறைய சொல்கிறாங்க. நன்றி சொல்கிறது செய்த நன்மைகளுக்கு இவ்வளோ தான். ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கோம்? ஜெப குறிப்பு இவ்வளோ இருக்குது, நன்றி சொல்கிறது இவ்வளோ தான் இருக்குது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நன்றி இருக்குதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? சில சொல்ல அவனுக்கு நன்றியே இல்லை, நான் எவ்வளோ நன்மை செய்கிறேன், நன்றி இல்லாமல் பேசுகிறான், இவன் நன்றி இல்லாமல் பேசுகிறான். பக்கத்து வீட்டு தான் காப்பி போட்டு தீர்ந்து போச்சுன்னா கொடுப்பேன், சர்க்கரை தீர்ந்து போச்சு, சுகர் தீர்ந்து போச்சுன்னா வந்து வாங்கிட்டு போவா கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். நன்றி இருக்குதா? நான் என்னென்னவோ நன்மை செய்தேன், ஒரு நன்றி இருக்குதா? நன்றி இல்லாமல் பேசுகிறாங்க, நன்றி இல்லாமல் நடக்கிறாங்க அப்படின்னு நம்ம மற்றவங்களே சொல்லுகிறோம். இல்லை, நம்ம யாராவது நம்மகிட்ட நன்மை பெற்றால் அவங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், நமக்கு நன்றி உள்ளவங்களாக நடந்து கொள்ளணும்னு நம்ம விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். நம்மை சிருஷ்டித்த தேவன் நமக்கு எவ்வளோ நன்மை செய்கிறார். அவர் வந்து நம்மிடத்தில் ஒரு நன்றியை தான் எதிர்பார்க்கிறார். அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான இருதயத்தோட, முழு இருதயத்தோட, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லுவார். தாவீது அதையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நன்றி